அனைவருக்கும் வணக்கம். நான் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் பேசிக்கிறேன். இந்த மாவட்டத்தில் பாப்புலேஷன் சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இப்போது நடக்க பெறுறது உள்ளது. இதில்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது இருக்குது. இந்த வருஷத்துலேருந்து ரெண்டு பாகம் அவங்க பிரிச்சிருக்காங்க. முதலாவது நம்ம ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் லிஸ்டிங் பண்ணுவோம். அதனால் வீட்டுக்கள் பட்டியல் மற்றும் வீட்டுக்கள் கணக்கெடுப்பு அது நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் இன்னிலேருந்து அதை ஆரம்பிக்கிறது 17லேருந்து ஒரு 31 ஆகஸ்ட் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது February மாதத்தில் நடக்கும். ஸோ முதல்ல வீடோடைய சென்சஸ் எடுப்பாங்க, எத்தனை வீடு இருக்குது, எந்த மாதிரி அதில் ஏற்பாடுகள் இருக்குது. ரெண்டாவது சென்சஸ் நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எடுப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கும்போது அதில் ரெண்டு பாகம் பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு டிஜிட்டல் மோடில் பண்ண போகிறாங்க. எல்லாமே நம்ம மேனுவல் பண்ணாமல் எல்லாமே மொபைலில் தான் கணக்கு எடுக்க போகிறாங்க. நம்ம இனோமினேட்டர்ஸ் இந்த மாவட்டத்தில் 2298 ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் இருக்குது. அதுக்கான 2374 நம்ம இனோமினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அந்த கேட்டகரியில் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இன்னொரு இனிஷியேட்டிவ் இந்த வருஷத்தை எடுக்கிறாங்க. நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறது 17 to 31 வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துக்கு மட்டும் செல்ஃப் இனோமினேஷன் இருக்கும். செல்ஃப் இனோமினேஷன்னா சுய கணக்கெடுப்பு. அது என்னென்னா நம்மளே ஒரு ஓடிபி வச்சுட்டு அந்த sc.census.gov.inல போயிட்டு நம்மளை ஓடிபி பேஸ்ட் இருக்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 33 காலம்ஸ் வரும். அதே 33 காலம்ஸ் இனோமினேட்டர்ஸ் எடுக்க போகிறாங்க. நம்மக்கிட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்மளே உள்ளே போயிட்டு அந்த எல்லா காலம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைடில் கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஆட்டோமேட்டிக் அந்த ஆப்பில் போய் ஃபீட் ஆகிடும். அதுக்கான கடைசியில் ஒரு SC ஐடி ஜென்ரேட் ஆகும், செல்ஃப் இனோமினேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி வச்சுட்டு 1 ஆகஸ்ட்லேருந்து 31 வரைக்கும் ஒரு இனோமினேட்டர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 250 to 300 வீடு கொடுத்துருக்கோம் அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்தில். அவங்க அந்த சமயத்தில் வரும்போது SC ஐடி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க அந்த இருக்கிற டேட்டா வெரிஃபை மட்டும் பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா எப்படியும் ஒரு வீடு போயிட்டு ஒரு 20 minutes ஒரு ½ an hour ஆகும். இது நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிற டேட்டா அவங்க ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணியிருப்பாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லையா. ஸோ டைம் கொஞ்சம் கம்மியாயிடும். நம்ம சைடில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஃபீட் இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னிலேருந்து 17லேருந்து இந்த பாப்புலேஷன் சென்சஸ் ஆரம்பிக்கிற போது இது செல்ஃப் இனோமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. நம்ம சைடில் இருக்கிறது எஸ்பெஷலி உங்கள் தரப்பில் இருக்கிறது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். நம்ம கொஞ்சம் பாப்புலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து எல்லா ஏரியாவில் நம்ம பண்ண போகிறோம். எல்லா ஏரியாவில் எல்லாருக்கும் இது வசதியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளே பண்ணி கொடுத்தானா ஓரளவுக்கு நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இனோமினேட்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டான டேட்டா கிடைக்கும். ஏன்னா இனோமினேஷன் பாப்புலேஷன் இதெல்லாம் பண்ணுறது, சென்சஸ் பண்ணுறது இதுக்கு முன்னாடி 2011 தான் பண்ணியிருக்கோங்க. 16 வருஷத்துக்கு கழிச்சு தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் எல்லாம், எந்த ஸ்கீம் சரி எந்த டேட்டா சரி, பேசிக்கான டேட்டா நமக்கு சென்சஸ் டேட்டா தான் இருக்கும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எந்த மாதிரி வேலை செய்கிறாங்க, எந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சென்சஸில் நம்ம பாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், டைம்குள்ளே கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒருத்தர் கூட இருக்காங்கன்னா அவரே கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். ஸோ செல்ஃப் இனோமினேஷன் இன்றைக்கி ஆரம்பித்தது உங்கள் மூலமாக நீங்கள் மக்களுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் பாப்புலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த தகவல் எல்லாருக்கும் போகணும். அந்த விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா இன்னும் நம்ம நல்லா பண்ணிக்கலாம். நம்ம மாவட்டத்தில் டைம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை, இதுக்காக நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் சொல்லுவோம். ஒரு பிளாக்லன்னா ஒரு 250 to 300 ஹவுசஸ் இருக்கும். ஒரு பிளாக்குக்கு ஒரு இனோமினேட்டர் இருப்பாங்க. அதை நான் சொல்கிற மாதிரி டீச்சர் அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. ஏற்கனவே இது பணியாச்சு. அதுக்கான 2374 இனோமினேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். சில ஒரு 10% எக்ஸ்ட்ரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வர முடியல, அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு 3 நாள் ட்ரைனிங்கு எல்லா லெவலில் கொடுத்தாச்சு. ஸ்டேட்லேருந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ட்ரெயினர் கொடுத்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் சார்ஜ் ஆஃபீஸர் கொடுப்பாங்க. சார்ஜ் ஆஃபீஸர் என்ன, டவுன் பஞ்சாயத்துக்கு இஓனா ஒரு சார்ஜ் ஆஃபீஸர், முனிசிபாலிட்டி கமிஷனர் ஒரு சார்ஜ் ஆஃபீஸர், கிராம பகுதிக்காக தாலுக் ஆஃபீஸர், தாசில்தார் தான் சார்ஜ் ஆஃபீஸர். அது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது. ஸோ நம்ம 31 இருக்கும், 31 சார்ஜ் ஆஃபீஸர் இருப்பாங்க.
அதுக்கு கீழே இருக்கிறது இனோமினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 6 இனோமினேட்டர்ஸ்க்கு ஒரு சூப்பர்வைசர் ரேங்க்கில் இருப்பாங்க. அது வியூ அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அவங்க இவங்களோட ஒர்க்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்குது, மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இருக்குது. சார் இந்த 33 கேள்விகள் அந்த 33 கேள்வி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த செல்போனில் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி விழிப்புணர்வு கிராம பகுதிகளில் ஏற்படுத்தப்படுமா? எஸ், இதுக்கு மேலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே நம்ம எலெக்ஷன் டைமில் எப்படி பண்ணோம் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல. அதோட சாதாரணமாக ஒரு லிங்க் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். சில இடத்துல இந்த மாதிரி போஸ்டர்ஸ் போடுவோம். அது சிம்பிளாக இந்த தமிழில் போடுவோம், இங்கிலீஷில் போடுவோம், ரெண்டுமே போடுவோம். முக்கியமான இந்த இடத்துல இன்னையிலேருந்தே நம்ம போட சொல்லியிருக்கோம். இப்போது அந்த பேம்ப்ளேட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ தட் மக்களுக்கு எல்லாமே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பாப்புலைஸ் பண்ணோம். இருக்கிற இடத்துல சிம்பிள் இது தான் கேட்டிருக்காங்க. கதவு நம்பர் என்ன, என்ன வண்டி வச்சுருக்கீங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, வாட்டர் சப்ளை இருக்கா, கழிப்பறை இருக்கா, அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி தான் ஒரு 33 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். ஏதோ டவுட் இருக்குன்னா அது அப்போயே அங்கே அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கே, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ், அதில் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அது கூட அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படியும் இது ஃபில் பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதை வீட்டில் உட்காந்து சாதாரணமாக யார் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓடிபி வரும். அந்த ஓடிபி வரும்போது அந்த மொபைல் நம்பர் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாவது ஆள் பயன்படுத்தக்கூடாது. அந்த யூனிக்கு தான் இருக்கும். ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. நல்லது என்ன இருக்குன்னா, நீங்கள் வாடகை வீட்டில் கூட இருக்கீங்கன்னா நீங்கள் அப்போ கூட நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஹாஸ்டல்லே கூட இருக்கீங்கன்னா ஹாஸ்டலில் கூட நீங்கள் கணக்கு எடுக்கலாம். நோக்கம் என்ன இருக்குது, எங்கே இருக்கீங்க, யார் இருப்பாங்கன்னா அவரோட கணக்கு கண்டிப்பாக வரணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும் இது ரெண்டில் இருப்பீங்களா இல்லைன்னா சொந்த வீடு இருக்கா, என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, இது கரெக்டான ஒரு இது இருக்குது. சார் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த கணக்கெடுப்பில் இல்லை அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறது. எஸ் கண்டிப்பாக. எஸ், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, சப்போஸ் நான் இங்கே இப்போது தமிழ்நாடுல இருக்கிறேன், தமிழ்நாடுல தான் நான் என்னோடய சென்சஸ் கண்டிப்பாக வரணும். ஏன்னா இப்போ இருக்கிறது எந்த வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டில் தான் நம்ம கணக்கெடுக்க வேண்டியிருக்கேன். அவங்க இனோமினேட்டர்ஸை வருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் அந்த ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங்கில் இது சொல்லிகிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் சில டவுட்ஸ்கள் வரும், கண்டிப்பாக வரும். அது டவுட்ஸ் வரும்போது நம்ம இது பண்ணியிருக்கோம். யூபிஎல்ல ஏற்கனவே அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அங்கேருந்து ஃபீட்பேக் கொடுத்தா அதுவும் நம்ம ட்ரைனிங்கில் சேர்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. இல்லை இதுக்கான ப்ரூஃப் ஒன்றும் இல்லை. ஒன்லி இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். வில்லேஜில் இருக்கிறவங்க பட்டன் ஃபோன் தான். இல்லை அதில் எல்லா 2 இனோமினேட்டர்ஸ்க்கும் அப்படி இருக்குது. நம்ம நீங்கள் உங்கள் ஃபோனில் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அதை 17 31 ஜூலை வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே யார் வேணால் அதுக்கு மேலே எப்படி இனோமினேட்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா இனோமினேட்டர்ஸ் மறுபடியும் உங்ககிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இப்போ இந்த சென்சஸ் கணக்கெடுக்கிறவங்களுக்கு தனியாக நம்ம ஏதாவது அடையாள அட்டை தான் கொடுக்கணுமா சார்? ஏன்னா இதை பயன்படுத்தி சமூக விரோதிகள் வேறு சேவைகளில் ஈடுபடுறதுக்கு வீடுகளில் போய் இது பண்ணுறது, களவு திருடர்களே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்க வரவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம். அது கண்டிப்பாக கொடுக்கணும். அது அதனால தான் சொல்கிறேன், வேறு ஆள் அதை போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது ஓடிபி வந்திருக்கா இது சொல்லுங்கள், அந்த மாதிரி விழிப்புணர்வு கண்டிப்பாக பண்ண வேண்டியிருக்கு. அவர் கரெக்டான யார் இருக்காங்கன்னா அடையாள அட்டை கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கு சில பேர் அப்படி சொல்லிவிட்டு மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த சமயத்தில் ஒரு டவுட் இருக்குன்னா சரி ஓகே நான் கொஞ்சம் நேரத்தில் கேட்டுட்டு நான் பண்ணிக்கிறேன், அடுத்த வீடு நீங்கள் பார்த்துக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி சார் நம்ம இதில் வந்து கிராம பகுதிகள் அதிகமான விவசாயம்னா அதிகமாக விவசாய பணிகள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் சில பேர் வெளியே போயிடுவாங்க, வயலுக்கு வெளியே போயிடுவாங்க. அது மாதிரி ஈவினிங் தான் வருவாங்க. ஆனால் அந்த ஈவினிங்கும் இது இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. நீங்கள் கிராம பகுதிக்கு டவுனுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எந்த சமயத்தில் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பண்ணோம். நார்மலி என்ன கணக்கு எடுப்பாங்க அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. டே டைமில் மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் அர்லி மார்னிங் போகிறோம், இல்லைன்னா ஈவினிங் போகிறாங்க. இதில் இருக்கிறது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரி இல்லைன்னா பெரிய டாக்குமெண்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அது மோஸ்ட்லி அதை நம்ம வாயிலே சொல்கிறது அவங்க ஃபில் பண்ணுறது அந்த மாதிரி அப்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது மாதிரி ஒன்றும் இஷ்யூ இல்லை, நைட்டில் கூட போயிட்டு பண்ணிக்கலாம். டார்கெட்டை நம்ம ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஒரு மாதத்தில் சப்போஸ் ஹவுஸ் லிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 250 to 300 ஹவுசஸ் இருக்குது. பர் டே ஒரு 10 to 15 ஹவுசஸ் பண்ணால். ஸோ அதெல்லாம் தான் டைம் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி தான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இல்லை டெய்லி போயிட்டு சார் 4 மணி நேரத்தில் போயிட்டு ஒரு 4 தான் பார்க்க முடிஞ்சது அப்படி சொல்ல முடியாது. நிறைய டைம் கொடுத்துருக்கோம்.
மார்னிங் ஈவினிங் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கார்டு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுறோம், விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வரும்போது தானே நீங்கள் சொல்லணும், வேறு யாருக்கு நீங்கள் ஏதோ சொல்லக்கூடாது. ஓடிபி அந்த மாதிரி இன்னும் இஷ்யூ இல்லை, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. செல்ஃப் இனாமினேஷன் மேல் நீங்கள் ஓடிபி வரும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கடைசியில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எஸ்சி ஐடி ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் இனோமினேட்டர்ஸ் வரும்போது அந்த ஐடி மட்டும் சொன்னால் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் அவனுக்கு டேட்டா ஷேர் ஆகிடும். இல்லை தன்னார்வலர்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன சார்? இந்த இதில் வந்து தன்னார்வலர்கள் ஈடுபட்டு சுய கணக்கெடுப்பு வந்து எல்லாத்துக்கும் ஃபில் பண்ண தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் தன்னார்வலரை ஈடுபடுத்தி அந்த சுய கணக்கெடுப்பு முயற்சியை பிறகு கொடுத்து தன்னார்வனா வாலண்டியர்ஸ் தேவையில்லை. இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் எஸ்பெஷலி கிராம பகுதியிலே நிறைய பேர் ஃபில் பண்ணலைங்கன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம். எப்படியும் எனுமினேட்டர்ஸ் வருவாங்க. நம்ம படித்த ஆள் இருக்கேன், மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால தான் ஒரு 16-17 டேஸ்க்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோவில் யார் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். தெரியாதுன்னு பக்கத்தில் கூட கேட்டுட்டு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் வரைக்கும் போகிறது அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். இது வரைக்கும் 60 பேருக்கு மேலே இன்றைக்கியே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சது நீங்கள் ட்ரை பண்ணலாம். பண்ண முடியலன்னா அது கூட பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லை. இனோமினேட்டர்ஸ் எப்படியும் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ஃபுல் மந்த்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷனல் இருக்குது. மொபைல் இருக்கிறதுனால கணக்கு எப்படி எங்கேயோ போகாது. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை சரி பண்ணிடுவோம். ஓகே, சிம்பிள் ப்ராசஸ் இருக்குது. தொகை கணக்கெடுப்பு பணி மட்டும்தான் நடக்க கம்யூனில் அந்த இதுவும் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் பணிகளும் இதில் இறங்கி இல்லை, இதில் அந்த மாதிரி இல்லை பப்ளிக் இது மட்டும் தான் இருக்குது. பட் அதில் நிறைய கொஸ்டின் இருக்குது. பட் சிம்பிள் கொஸ்டின் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது பார்த்தலாம். எல்லா இடத்துலையும் இப்போ இதில் போஸ்டர்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மெயின் அந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துல போடுவாங்க. நார்மலி இதை விழுப்புரம் நல்லா பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்தாவே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் என்ன மாதிரி இருக்குது. ஓகே, சரி சார், தேங்க்யூ.